நிஜம் நிறைந்த பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். நெஞ்சம் நெஞ்சம் நிறைந்த நிறைந்த பிரார்த்தனையும் பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே நினைவுகளிலே பதிவிட்டு பதிவிட்டு நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே, ஹெல்த் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற என்ற தலைப்பில் தலைப்புல உடல்நலம் உடல்நலம் மேலாண்மை மேலாண்மை அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கு இன்றைக்கு 24வது 24வது நாளாக நாம் 24வது 24வது வாரமாக வாரமாக சந்தித்துக் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து 19/12/2025 19/12/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை மாலை 6:45. 6:45. இன்னைக்கு இன்னைக்கு வந்து வந்து திருவிழா திருவிழா வகுப்பாக வகுப்பாக நடைபெற நடைபெற வேண்டிய வேண்டிய இந்த இந்த வகுப்பு வகுப்பு ஒரு ஒரு வாரம் வாரம் தடைபட்டு விட்டதுனால தடைபட்டதுனால இன்னைக்கு இன்னைக்கு 24வது 24வது வாரமாக வாரமாக வெற்றிகளை வெற்றிகளை போட்டுக் போட்டுக் கொண்டிருக்கிறது. கொண்டிருக்கிறது. அதாவது அதாவது ஒரு ஒரு நாள் மட்டும் இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து அப்படியே ஸ்டேபிள் ஸ்டேபிள் ஸ்டக் ஸ்டக் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. இப்போ இப்போ வந்து நாம நாம என்ன என்ன பண்றோம்னா பண்றோம்னா நடை நடை போட்டுக் கொண்டே போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இருக்கிறோம். இதுல இதுல 4 4 தலைப்புகள்: தலைப்புகள்: அழகின் அழகின் சிரிப்பு, சிரிப்பு, ஆரோக்கியத்தின் ஆரோக்கியத்தின் அழைப்பு, அழைப்பு, இயற்கையோடு இயற்கையோடு இணைவோம், இணைவோம், மனதோடு மனதோடு பேசுவோம். பேசுவோம். இது இந்த இந்த 4 நாலு இப்போ நம்ம 3 3 வாரமா வாரமா நம்ம நம்ம என்ன என்ன பேசிட்டு பேசிட்டு இருந்தோம்னு சொன்னா இருந்தோம்னா பக்கவாதத்தை பக்கவாதத்தை பத்தி பத்தி பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு பராலிசிஸ். இப்போ இப்போ பராலிசிஸ்ல பராலிசிஸ்ல போகும்போது போகும்போது இயற்கையோடு இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற அப்படின்ற இடத்துல இடத்துல வந்து வந்து அதுக்கு அதுக்கு அடுத்து அடுத்து வந்து மனதோடு மனதோடு பேசுவோம். பேசுவோம். இல்லை இதில் தான் இதுலதான் வந்து வந்து நம்ம நம்ம நிறைய நிறைய பேர் பேர் இன்ட்ரடியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பண்ணோம். யார் யார் யாரெல்லாம் யாரெல்லாம் வந்து வந்து நாம் வந்து நம்ம வந்து பக்கவாதத்தில் பக்கவாதத்தில் வந்து வந்து சரி சரி செய்யப்பட்டு செய்யப்பட்டு கொண்டே கொண்டே வந்தது. வந்தது. நம்ம நம்ம சென்டர் சென்டர் கூட கூட வந்து வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி புத்துணர்ச்சி பெற்று பெற்று மிகப்பெரிய மிகப்பெரிய இடமா இடமா வந்து 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 கூட்டம் கூட்டம் கூட்டமாக கூட்டமாக வருவதற்கான வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு ஏற்பட்ட ஏற்பட்ட இடம் இடம் வந்து வந்து முதல் முதல் முதலாக முதலாக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டு பேஷண்ட் பெராலிட்டிக் பெராலிட்டிக் எடுத்தோம். எடுத்தோம். அதுக்கு அதுக்கு முன்னாடிலாம் முன்னாடிலாம் வந்து வந்து அவ்வளோ அவ்வளவு கூட்டங்கள் கூட்டங்கள் இல்லை. இல்ல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் தான் அந்த அந்த மாதிரி மாதிரி கூட்டமாக கூட்டமா இருந்ததுன்றதை இருந்தது பேசிட்டு பேசிட்டு இருந்தோம். இருந்தோம். அந்த அந்த வரிசையில் வரிசையில இன்னைக்கு இன்னைக்கு 2 2 பேரை பேரை நம்ம நம்ம இன்னும் 2 2 பேர் பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த பக்கவாதத்தில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறோன்றது ஏற்கனவே ஒரு 5 7 பேர் சொல்லியாச்சு நமக்கு. இன்னமும் 2 பேர் இன்னும் 2 பேர் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் இன்னைக்கு பண்ணுறேன். இன்ட்ரடியூஸ் பண்றேன். உடன்குடியை சேர்ந்த உடன்குடியை சேர்ந்த சலீம் பாய்ன்னு சலீம் சொல்லி பாய்ன்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட வந்து நீண்ட காலமாக நம்ம இடகாலமா நம்ம தொடர்பில் தொடர்புல இருக்கிறவர் தான். இருக்கிறவர் தான். ஒரு 5 ஒரு 5 வருஷமா வருஷமா வந்து வந்து அவர் அவர் அதிகமாக அதிகமா தொடர்பில் இல்லை, இல்ல. இல்லாமல் இல்லாம இருந்தார். இருந்தார். லாக்டவுன் லாக்டவுன் பீரியடில் அவர் பீரியட்ல அவர் அதிகமாக அதிகமா வந்து வந்து கான்டாக்ட் பண்ண கான்டாக்ட் பண்ண முடியல. முடியல. அவர் அவர் சாதாரணமாகவே சாதாரணமாகவே வந்து ஒரு வந்து குடும்ப குடும்ப நண்பராக தான் நண்பராக தான் பழகிட்டே பழகிட்டே இருந்தார். இருந்தார். அப்புறம் அப்புறம் வந்து வந்து லாக்டவுன் லாக்டவுன் முடியிற முடியிற போகிற போற நேரத்தில் நேரத்துல அவர் வந்து வந்து இது இந்த மாதிரி மாதிரி வந்து வந்து ஃபோன் ஃபோன் வந்துச்சு. வந்துச்சு. சலீம் பாய்க்கு பாய்க்கு உடம்பு உடம்பு சரியில்லை, பேச்சு பேச்சு வரல வரல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நடக்கவும் நடக்கவும் முடியல, முடியல, மாடி மாடி கீழே இறங்க இறங்க முடியலன்னு முடியலன்னு சொல்லி சொல்லி கால் கால் பண்ணாங்க. பண்ணாங்க. பக்கத்தில் தான் பக்கத்துல பெரம்பூர். பெரம்பூர். சரின்னு சரின்னு சொல்லிட்டு சொல்லி பெரம்பூர் பெரம்பூர் போனாங்க. போனாங்க. அவரால் பேச முடியல, அசைய முடியல, கீழே இறங்கி வர முடியல, அசைய முடியல. கஷ்டப்பட்டு இப்படி சேர்ல எழுந்திரிச்சு உட்கார்ந்தாரு. அவரை நாம வந்து சரின்னு சொல்லிட்டு பார்த்து பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு, சாதாரணமாகவே ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாரு. என்னை பார்த்தோன்னா ரொம்ப கண்ணெல்லாம் வந்து கண்ணீர் விட்டு ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு வந்து உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன், உணர்ச்சி வசப்பட்ட நிலையில வந்து பின்னணியில தான் இந்த பக்கவாதம். உணர்ச்சிகள் கட்டுப்பாடுகள் நமக்கு வந்து எப்போ நம்ம வந்து நம்மளை மீறி போகுதோ அப்போ எந்த செயலிலும் போக நம்ம சந்திச்சுதான் ஆகணும். உங்களால் மகிழ்ச்சியும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியல, கஷ்டத்தையும் வந்து அதாவது கவலைகளையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியல, ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. அதாவது இப்போ லாக்டவுன் எவ்வளோ பேரை எப்படியெல்லாம் கீழே வீழ்த்திடுச்சு, தலைகளாக புரட்டி போட்டுச்சு நமக்கு எல்லாம் தெரியும். எப்படிப்பட்டவங்களையும் தள்ளி போட்டுச்சு. அப்போ நம்மலாம் வந்து சாதாரண ஒரு வியாபார குடும்பங்கள் இருக்க போகும்போது இது நம்மளை வந்து ரொம்ப பலகீனப்படுத்தி மன உளைச்சல் ஏற்படுத்தி அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரிய முடியாத அளவுக்கு நம்மளை எல்லாம் கொண்டு விட்டுருச்சுன்றது நமக்கு எல்லாம் தெரியும். உயிரிழப்புகளை எவ்வளோ சந்திச்சிருக்கோம், தொழில் இழப்புகள், பொருள் இழப்புகள். இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ வந்து அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம மன அழுத்தத்தை வாழ்க்கையில் வந்து சந்திக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய காலமாக இருந்தது இந்த கொரோனா டைம். அந்த கொரோனாவை வந்து வெற்றி கொள்வதற்கு ரொம்ப ஈஸியான விஷயம் அது. இன்னைக்கு பிறந்து இன்னைக்கு அதாவது இன்னைக்கு பிறந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்குது. மனிதனுடைய உயிரினம்னு சொன்னா அது வந்து குறைஞ்சபட்சமா வந்து பிறந்த ஒரு நொடியிலிருந்து ஒரு 100 150 வயசு வரைக்கும் இப்போ நம்ம கேள்விப்படுறோம். 140 வயசுல அங்கே அவர் இறந்துட்டாரு, 130 வயசுல இறந்துட்டாங்க. அது வரைக்கும் அவருடைய சந்தைகள் இருந்திருக்குது, வாழ்க்கை இருந்திருக்குன்னு சொல்லும்போது அதுவே மிகப்பெரிய விஷயமா நமக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு பிறந்து இன்னைக்கே சாகக்கூடிய அந்த ஒரு கொரோனா வைரஸுக்கு வந்து
நாம வந்து எவ்வளவு பேரை இழந்திருக்கிறோம், எவ்வளவு உயிர்கள், எவ்வளவு பொருள், எவ்வளவு தொழில், எவ்வளவு சாதாரணம். அந்த அந்த நேரத்துல நேரத்துல அவருக்கு அவருக்கு வந்து வந்து அந்த அந்த மாதிரி மாதிரி ஆயிட்டது, ஆயிட்டது, அது அது ஒரு ஒரு ரீசனா ரீசனா இருந்திருக்கலாம். இருந்திருக்கலாம். ரெண்டாவது ரெண்டாவது வந்து வந்து உடல் உடல் நலன் நலன் வந்து வந்து நம்ம நம்ம நிர்வாகம் நிர்வாகம் வந்து வந்து நம்மகிட்ட நம்மகிட்ட ரொம்ப 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 குறையுது. குறையுது. ஏன்னு சொன்னா டெவலப்டு டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் கண்ட்ரீஸ்க்கு வித்தியாசம் வித்தியாசம் என்னன்னு கேட்டால், கேட்டா நம்மளாம் நம்மளாம் வளர்ந்த வளர்ந்த நாடுகள் நாட்டு நம்மளாம் வந்து மக்கள்லாம் வந்து அன்றாடம் அன்றாடம் வந்து வந்து வேலைக்கு போனால் தான், அதாவது தொழில் தொழில் செஞ்சால் தான் செஞ்சாதான் முடியும்னு முடியும்னு சொல்லும் சொல்லும் போது போது நம்ம நம்ம ஹெல்த்தை ஹெல்த்தை வந்து வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு, பாதுகாப்பதற்கு ப்ரிவென்டிவா ப்ரிவென்டிவா வருமுன் வருமுன் காப்பதற்கான காப்பதற்கான வந்து வந்து நம்ம நம்ம ஏற்பாடுகள் ஏற்பாடுகள் நம்ம நம்ம வந்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கம்மி. வந்தா வந்தா பார்த்துக்கலாம்ன்றதுல பார்த்துக்கலாம்ன்றதுல நம்ம நம்ம இருக்கிறோம். இருக்கோம். அந்த அந்த மாதிரி மாதிரி நேரத்துல வந்து ஒரு அந்த அந்த மாதிரி மாதிரி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. அவருக்கு அவருக்கு பேச்சே பேச்சே இல்லை. இல்ல. கண்ணீர் கண்ணீர் தான் தான் விடுறாரு. விடுறாரு. ரொம்ப ரொம்ப உணர்ச்சி உணர்ச்சி வசப்படுறாரு. வசப்படுறாரு. நான் நான் சொன்னேன், சொன்னேன், ரொம்ப ரொம்ப உணர்ச்சி உணர்ச்சி வசப்படாதீங்க, வசப்படுறாரு. கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா அமைதியா இருங்க. இருங்க. இது இது ஒன்றும் ஒண்ணும் பெரிய பெரிய ஒரு ஒரு தீர்க்க தீர்க்க முடியாத முடியாத விஷயம் விஷயம் இல்லை. இல்ல. உங்களை உங்கள பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் மனவலி மனவலி வேணும். வேணும். அவர் அவர் வந்து வந்து ஓரளவுக்கு மனவலி மனவலி வேணும். வேணும். எந்த எந்த ஒரு ஒரு வேலையும் வேலையும் வந்து வந்து ஈஸியா ஈஸியா பார்க்கறத விட, பார்க்கறத விட நான் நான் பார்த்த பார்த்த ஆட்கள்ல ஆட்கள்ல வந்து 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 கடினமா கடினமா பார்க்கறது. பார்க்கறது. ஒரு ஒரு பொருள் பொருள் சாதாரணமா சாதாரணமா எடுத்து எடுத்து போறத விட பார்த்தா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்து எடுத்து போய் போய் அப்படி அப்படி வந்து வந்து நான் நான் சொன்னேன் சொன்னேன் வந்து, வந்து சலீம் சலீம் பாய் பாய் வந்து வந்து கடின கடின உழைப்பு உழைப்பு வந்து வந்து வெற்றி மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி வெற்றி அடையறதில்ல. அடையறதில்ல. கவன கவன உழைப்பு உழைப்பு தான் தான் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி வெற்றி அடையறதாங்கிறது அடையலாங்கிறது நம்ம நம்ம நிறைய நிறைய பேர்ட்ட பேர் பார்த்து பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களும் நீங்களும் நானும் நானும் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய வேண்டிய விஷயம் விஷயம் அதுன்னு அதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் சொல்லிட்டே சொல்லிட்டே இருந்தேன் இருந்தேன் நான். நானு. அதையும் அதையும் மீறி மீறி ரொம்ப ரொம்ப கடுமையான கடுமையான ஹார்ட் ஹார்ட் ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடியவர். பண்ணக்கூடியவர். அப்புறம் அப்புறம் அவருக்கு அவருக்கு வந்து நான் வந்து நான் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு, கொடுத்துட்டு டெய்லி டெய்லி நான் நான் வரேன், வரேன். நீங்கள் நீங்க ஒன்றும் ஒண்ணு எங்கேயும் எங்கேயும் போக போக வேணாம், வேணாம். இறங்கலாம் வர வேணாம், நீங்கள் இந்த நீங்க இந்த மாடி மாடி விட்டு விட்டு அசைய அசைய வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. நீங்கள் நீங்க நான் நான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் நான் தினந்தோறும் தினந்தோறும் வந்து வந்து ஆட்டோ ஆட்டோ பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டே வந்துட்டே இருந்தேன். இருந்தேன். ஒரு ஒரு 4 4 ஸ்டிச் தான் தான் போட்டேன். போட்டேன். மறுநாள் மறுநாள் ஃபோன் ஃபோன் பண்ணாரு, பண்ணாரு. நான் நான் அடுத்த அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் நான் நாளைக்கு நாளைக்கு வந்துடுறேன்ட்டாரு. வந்துடுறேன்ட்டாரு. ஏன்னு ஏன்னு கேட்டேன், கேட்டேன். எனக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடக்க நடக்க வருதுங்க, வருதுங்க. நான் நான் வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்படின்னாரு. சரி, சரி வர வர முடிஞ்சா முடிஞ்சா வாங்க, வாங்க, இல்லைன்னா இல்ல நானே நானே வரேன் வரேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் நான். நானு. இல்லை இல்ல இல்லை இல்ல நான் நான் வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்படின்னாரு. அப்புறம் அப்புறம் பார்த்தாக்கா பார்த்தாக்கா அவர் அவர் ஓரளவுக்கு ஓரளவுக்கு அப்படியே அப்படியே தாங்கி 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 அவங்க அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வரமா வரமா அப்படின்ட்டு அப்படின்ட்டு நான் நான் வந்துட்டேன். வந்துட்டாரு. எனக்கு எனக்கு ஒன்றும் ஒன்றும் வேலைகள் வேலைகள் குறைவு குறைவு தான். தான். ஆனால் ஆனால் லாக்டவுனில் லாக்டவுன்ல ரொம்ப ரொம்ப வேலைகள் வேலைகள் குறைஞ்சிச்சு. குறைஞ்சிச்சு. நானே நானே வரேன் வரேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன். சொன்னேன். இல்லை இல்ல இல்லை இல்ல நான் நான் வந்துடுறேன், வந்துடுறேன். எனக்கு எனக்கு வந்து வந்து டாக்டர் டாக்டர் தேடி தேடி வந்தால் வந்தா தான் தான் எனக்கு எனக்கு வந்து வந்து திருப்தி. திருப்தி. அதான் அதான் எப்பவுமே எப்பவுமே ஒரு வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு செய்வார் செய்வார் இல்லையா இல்லையா வேலையை வேலைய அப்படின்னு அப்படின்னு சொன்னதால, சொன்னதால, சரி சரி வாங்க, வாங்க உங்களுக்கு உங்களுக்கு இதுதான் இதுதான் பிடிக்கும்னா பிடிக்கும் அது அந்த மாதிரி மாதிரி செய்யுங்கன்னு செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு வந்துட்டு இருந்தார். இருந்தாரு. கால் கால் வந்துச்சு, வந்துச்சு, கை வந்துச்சு, ஸ்பீச் ஸ்பீச் வந்துச்சு. வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லாக்டவுன் லாக்டவுன் டைம்ல டைம்ல நாம நாம வந்து வந்து சன்மானத்தில் ஒரு சன்மானத்துல கிளினிக் கிளினிக் ஒன்று ஒண்ணு ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சதோட ஆரம்பிச்சதோட மூடிட்டோம். மூடிட்டோம். டெலிவரி டெலிவரி பேட்ச் பேட்ச் மட்டும் மட்டும் அட்டன் அட்டெண்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு அடுத்த அடுத்த நாள் நாள் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம். பண்ணிட்டோம். ஏன்னா லாக்டவுனில் லாக்டவுன்ல அங்கேயே அங்கேயே திறக்க திறக்க முடியல. முடியல. கல்யாணமண்டபத்து கல்யாண வாசலில் மண்டபத்துல ஒரு ஒரு சென்டர் சென்டர் பிடிச்சி பிடிச்சி ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சோம். அந்த அந்த அங்கே அங்க உள்ள உள்ள ஒரு ஒரு மிடில் மிடில் கிளாஸ், கிளாஸ், லோயர் லோயர் மிடில் மிடில் கிளாஸ் கிளாஸ் பீப்புள் பீப்புள் நிறைய நிறைய இருந்தாங்க. இருந்தாங்க. அவங்களுக்கு அவருக்கு நம்ம நம்ம தேவைப்படும்னு தேவைப்படும் சொல்லி சொல்லி ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சோம். ஆனால் ஆனா அங்கேயும் அங்கேயும் திறக்க திறக்க முடியல. முடியல. போக்குவரத்தும் ரொம்ப போக்குவரத்து கம்மி. கம்மி. ரெண்டாவது ரெண்டாவது வந்து வந்து நடமாட்டமும் நடமாட்டமும் இல்லை. இல்ல. மக்களால் மக்களால வந்து வந்து வரவும் வரவும் முடியல, முடியல. நாமளும் நாமளும் வந்து வந்து போக போக முடியல. முடியல. மாரிபாஸ் வந்து வந்து ஒரே ஒரே நாட்டில் நாள்ல திறந்து ஒரே நாளில் மூடின மூணு கிளினிக்லையும் கிளினிக்லயும் ஒரு ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கையில நம்ம நடந்து நடக்கும் போது போகுது. அது அது தேவையில்லாத தேவையில்லாத போது போது அதில் அது வந்து வந்து நம்ம நம்ம முதல் முதல்ல அட்வான்ஸ் அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்து வாடகை வாடகை கொடுத்து கொடுத்து அந்த அந்த 2 3 மாதம் மாசம் வாடகையை வாடகையும் அவங்க அவங்க பிடிச்சிட்டு தான் பிடிச்சிட்டு கொடுத்தாங்க. தான் அது கொடுத்தாங்க. ஒன்றும் அது வாங்க வாங்க முடியல முடியல மிச்சத்தை. மிச்சத்த. அந்த அந்த மாதிரி மாதிரி வந்து வந்து அந்த அந்த இடத்துல இடத்துல வந்து வந்து அவர் அவர் பேசுறாரு. பேசுறாரு. அந்த அந்த திறப்புல திறப்புல எனக்கு எனக்கு வந்து வந்து இப்படி இப்படி வந்து வந்து நான் பேரலைஸ்டு பேரலைஸ்டு ஆன ஆன நான், நானு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி எப்படி கால் கால் வச்சு சைடு எழுந்துச்சு, இருந்துச்சு, ஸ்பீச் ஸ்பீச் வந்துச்சுன்னு வந்துச்சுன்னு சொல்லி சொல்லி அன்னைக்கு அன்னைக்கு வந்து வந்து அவர் அவர் அந்த அந்த ஸ்பீச் ஸ்பீச் கொடுத்தாரு. கொடுத்தாரு. நான் நான் பேசிட்டு பேசிட்டு இருக்கும்போது இருக்கும்போது நான் நான் பேசுறேங்க, பேசுறேங்க, நீங்களே நீங்களே வந்து வந்து பேசிடுறீங்க பேசிடுறீங்களே அப்படின்னாரு. அப்படின்னாரு. சரி சரி பேசுங்க பேசுங்க பாய் பாய் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன். சொன்னேன். பேசினாரு. பேசினாரு. அவ்வளவு அவ்வளவு பேருக்கும் பேருக்கும் ஒரு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. ஆச்சரியமாயிடுச்சு. ஆனா ஆனா அவர் அவர் தொடர்ந்து தொடர்ந்து அங்க அங்க வந்து வந்து போறதுக்கான போறதுக்கான சூழ்நிலை சூழ்நிலை இல்லாம இல்லாம அன்னைக்கு 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 மறுநாளே மறுநாளே 2 நாள் நாள் அட்டன் அட்டன் பண்ணிட்டு பண்ணிட்டு க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம். வந்துட்டாங்க. வேற நான் தொடர்ந்து தொடர்ந்து போக போக முடியாது. முடியாது. ஏன்னா ஏன்னா லாக்டவுன் லாக்டவுன் டைம் டைம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையா பிரச்சனையா இருக்குன்னு இருக்குன்னு சொல்லி சொல்லி வந்துட்டோம். வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வந்து ஒரு ஒரு 1 1 மாசம் மாசம் 2 2 மாசத்துலயே மாசத்துலயே ஃபுல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா திறந்துட்டாரு. திறந்துட்டாரு. மீட்டிங்லயே மீட்டிங்லயே பேசினாருன்னா பேசினாருன்னா பாத்துங்களேன். பாத்துங்களேன். பேச பேச போகும்போது போகும்போது சில சில தடுமாற்றங்கள்
பாட்டில் இருந்துச்சு, இந்த டங் வந்து ஸ்லிப் ஆச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து வரப்போகும்போது அவர் வந்து இந்த ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோ அந்த ஸ்பீச் வந்து அப்படியே வந்து கண்டினியூஸாக பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வர்றதில்ல, ரொம்ப வர்றதில்லை. ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்து இப்போ அது பேரம் முடிச்சு போச்சு, நம்மளே நம்ம பார்த்துக்கலாம் நினைக்கிறாரு. எப்பயாவது தேவைப்படும் போது வருவார், வரலாம் ஸ்கிப் பண்ணிடுவார். இப்போ அவரை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆகுது. அவர் நல்லா வந்து இப்போ வந்து நார்மல் ஸ்பீக் இருக்கிறாரு. அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ வாய்ஸ் கேட்குதா? நம்ம அதை பேசிட்டு இருக்காரு. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கா வாய்ஸ்? இல்ல சரியா கேட்க மாட்டேங்குது. அலையா வருது. மீனா பேசிட்டு இருக்காங்க. இப்ப பேசுங்க, கிளியரா இருக்கு.
இந்த மாதிரி வந்து ரொம்ப சீக்கிரமா, அதாவது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம அணுகி ஜெயிக்க முடிஞ்ச இடம் வந்து அக்குபஞ்சர். இந்த நரம்பு மண்டலம் பராலிசிஸ் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க அந்த சலீம் பாய் வந்து நம்ம அந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம் இல்லையா? நான் வரிசையா கிட்டத்தட்ட 7 பேர் சொல்லியாச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளா நம்மளோட சூழ்ந்து நம்மளோட கூட இருக்கிறவங்க தான். அவர் இன்னைக்கு கூட நாளைக்கு கூட நம்ம வரலாம், அடுத்த வாரம் வரலாம். அப்ப இன்னும் அருகாமல் இருக்கிறவங்க, அதாவது சில முதல்ல சொன்னவங்கலாம் இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து இருக்கிறவங்க தான் பேசிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர் சந்திரசேகரன் சொல்லி போன வாரம் அவரை பத்தி பேசி வந்து போன தடவை. இப்போ பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா, மோனிஷா ஸ்டூடெண்ட், அவங்க தாத்தா, என்னுடைய நண்பர் லியாக்கத் அலி, எங்கள் அப்பாட்ட வேலை செஞ்சவர், கூட வந்து ட்ராவல் பண்ணுவோம் லைஃப்பில். அவர் ஒரு நாள் வந்து சொன்னார், இந்த மாதிரி மதுராந்தகத்தில் வந்து கே சாமி ஜவுளி ஸ்டோருடைய அப்பா வந்து கைகா வந்து போச்சு, அவரை வந்து செல்லப்பட்ட ஆட்கள் அட்மிட் பண்ணிட்டு வந்து கூட்டு போக சொல்கிறாங்க. 90+ அவரை வந்து இனிமேல் என்னப்பா செய்ய போறீங்க, கொண்டு போய் சுற்றி பாவால ஒரு மரமாக அந்த பழைய பாய் மாதிரி சுற்றி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாமான்னு கேட்டாரு. எப்படி அவரை வந்து கூட்டு போக முடியும், உனக்கு அந்த கவலை வேணாமாண்ணா, கூட்டு போவாங்க, முடியுமா முடியாத மட்டும் பதில் சொல்லுமா? முடியும்னா சரி கூட்டு சொல்கிறாங்க. காரில் கூட்டிருந்தாங்க, போட்டோம். அதுக்கப்புறம் நாம முதலாம் போகும்போதெல்லாம் அவங்க போய் அட்டன் பண்ணுறது, அவங்க முடிஞ்ச பட்சத்தில் கொடுத்து காட்டுறது. அப்படி வந்து காட்டிட்டு போகும்போது ஒரு சில மாதங்கள்லேயே வந்து அவர் நடக்க ஆரம்பித்தார், ஓட ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு ஸ்பீட் ஆகிட்டார் அந்த வயசில். இது ஒரு வெற்றி செய்தி. அப்போ வந்து நம்ம வந்து பெராலிட்டிக்கு முடியுமா முடியாதான்றதுல வந்து இந்த மனதோடு பேசுவோம்ல வந்து நல்லா சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னால், பக்கவாதத்தை சரி செய்வதற்கு உலகத்திலே கூடிய ட்ரீட்மெண்ட்லேயே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான். மற்ற எல்லாத்துக்குமே வந்து அக்குபஞ்சர் பயன்படும். ஆனால் நரம்பியல் நோய்களை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் வந்து அறிவியல் பூர்வமான மருத்துவத்தால் வந்து அதுக்கு வந்து முழுமையான தீர்வு எட்டப்படவில்லை, ஜெயிக்க முடியாது. அதில் வந்து தீர்வு இல்லை. அதான் அதுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பிசியோதெரப்பி அந்த மாதிரி உள்ள மருந்து, விட்டமின் மருந்துகள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொடுக்க முடியும். மற்றபடி இதற்கான தீர்வு அந்த மருத்துவத்தில் இல்லை இல்லை இல்லை. இது யார் சொல்லணும்? அந்த மருத்துவமே தான் சொல்லணும். இதில் முழுமையான தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் செக் பண்ணி பாருங்க. நரம்பு மண்டலத்துக்கான ட்ரீட்மெண்ட் என்னது இல்லைன்னு தான் பண்ணணும். அப்போ முழுமையான தீர்வு இல்லை, மேனேஜ்மெண்ட் தான் பண்ண முடியும். மேலாண்மை நிர்வாகம் சாரோட கேமரா எதுவும் பிரச்சனை இருக்கா? பண்ண முடியும். ஒழிய ஃபுல்லாக வந்து அதை வந்து நீங்களே யாரும் வெயிட் போட முடியும், நான் தான் போட வேண்டியதாக இருக்குது எல்லாரும். அந்த சப்போர்ட்டிங்காக தான் வந்து இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி மருந்துகள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி அந்த நேரத்துக்கு அந்த நிர்வாகம் தான் பண்ண முடியும். அதுதான் உண்மை. எந்த நரம்பு மண்டல நோய்களுக்கும் அதில் வந்து முழு தீர்வு இல்லைன்னு சயின்ஸே இருக்குது. அதனால சயின்ஸ் ஒரு குழந்தை இப்போதான் வளர்ந்து வருது, 200 வருஷம் தான் ஆகுது. இந்த மாதிரியான பாரம்பரிய மரபுவழி மருத்துவங்கள்லாம் வந்து 10,000 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து 5,000 வருடங்களாக ஆவணப்படுத்தப்பட்ட டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய காலங்களாக 5,000 வருஷம் டாக்குமெண்டேஷன் நடந்த காலங்கள் 5,000 வருஷம். அதுக்கு முன்னாடி 5,000மோ 50,000மோ எவ்வளோ வருஷமோ அந்த உலகங்கள் இருந்துச்சு, நம்ம யாருக்கும் தெரியாத கணக்கு. நம்ம கணக்கு கிடையாது, கணக்கு இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த முழுமையான தீர்வு எட்டப்படக்கூடிய என்னென்ன நோய்கள் இருக்குதுன்ற பட்டியலில் பார்த்தோம்னு சொன்னால், நரம்பு மண்டலத்தினுடைய எல்லா நோய்களுக்கும், அது வலிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து முகவாதமாக இருக்கட்டும், இடுப்புகளை செயல்படாத பேராப்ளீஜியா வாதமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பக்கமாக போகக்கூடிய வந்து பக்கவாதமாக இருக்கட்டும், ஒரு பக்கவாதமாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமான வாத நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்களை வந்து தீர்ப்பதற்கு வந்து இந்த மருத்துவம் அக்குபஞ்சர் மருத்துவம் தான் தி பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இதை வந்து இந்த டாக்டர் வந்து அவர் எழுதியிருக்கிறார், அவர் புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு ஈக்குவலான டாக்டர் கிடையாது. நான் வந்து ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு படகு அப்படிப்பட்ட இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. டாக்டர் சன் ஆண்டன் ஜெயசூர்யா பேர். அவர் வந்து அலோபதி டாக்டர். அவர் அக்குபஞ்சர் பற்றி ரொம்ப ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகம்லாம் எழுதியிருக்காரு, நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. உலகளவில் வெளியேறான ஒரு டாக்டர் அவங்க. அவங்க நேரில் செஞ்சுக்கிறேன், அவருடைய கிளாஸ் நான் கலந்துட்டு அவர்கிட்ட கற்றுட்டு இருந்தேன் நான்.
அப்போ 80s 90s எல்லாம் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து அப்போ அவருடைய மாணவர் நான். ரொம்ப எல்லாம் வந்து அவர்கிட்ட எடுக்க முடியல, வாய்ப்பு இல்லை எனக்கு. ஒரு சில நாட்கள் தான் கிடைச்சி அந்த வாழ்நாள் பயன்படுத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு வந்து அவர் வந்து ஒரு சர்ஜன், ஒரு அலோபதிக் டாக்டர். அவர் சொல்றாரு இதுக்கு தீர்வு வந்து சயின்ஸில், சயின்டிஃபிக் மெடிசனில், பாப்புலர் தெரப்பியில், அலோபதிக் சிஸ்டம்ல இல்லை. அப்போ வந்து அவர் அதே பேராகிராஃப் எழுதுறாரு. இதுக்கு வந்து அக்குபங்க்சர் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு அவர் சொல்றாரு. அதே மாதிரி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய அனுபவங்கள் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அதே தான் வந்து அவர் சொல்றேன், நான் சொன்னேன். அதனால இப்போ பேசிட்டு இருக்கிற சலீம் பாயை வந்து எப்படி முழுமையாக வந்து பேச வச்சோம். அவர் பேச வச்சதுக்கு அப்புறமா அவரே வந்து மீட்டிங்ல வந்து ஓப்பனிங் செரிமனி ஆஃப் த அக்குபங்க்சர் சென்டர் வந்து ஷர்மா நகர்ல அவர் பேசுறாரு. அதே மாதிரி நம்ம மோனிகா அவருடைய தாத்தா அவர் பேச போகும்போது ரியாக்டிவ் அவங்க அறிவுறுத்துறாங்க. அப்போ வந்து கூட்டத்திலே பண்ண முடியும் பண்ண முடியும் கூட்டம் சொல்லுன்னு சொன்னோம். ஒரு சில நாட்கள்லேயே அவர் நடமாட ஆரம்பிச்சிட்டாரு. 90+ பார்த்தாங்க ஏஜ். இன்னைக்கு அவங்க இல்லை. அந்த மாதிரி வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுதுன்னு சொன்னா 25, 27, 28 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள என்னுடைய அனுபவங்கள் பற்றி நீ யோசிச்சு பாருங்களேன். இப்போ உள்ள அனுபவம்லாம் வேணாம். இப்போ உள்ள அனுபவத்தால் ஜெயிக்க முடியாது, வேற விஷயம். இப்போ விட அப்போ ரிசல்ட் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நான் அப்போ வந்து அவன் பார்த்து கொண்டாடி இப்போ நீயே பார்த்து கொண்டாடான்னு தெரியல கொஞ்சம். அந்த மாதிரி வந்து அந்த காலகட்டங்களில் வந்து வேற சப்போர்ட்டிங்காக வந்து ஹோமியோபதி கொடுக்குறது, சித்தா கொடுக்குறது, ஆயுர்வேதா கொடுக்குறது, நம்ம வந்து ஹெர்பல் தெரப்பி கொடுக்குறது, வந்து யுனானி கொடுக்குறது, ஹோமியோ கொடுக்குறது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உணவுகளில் வேணா சில மாற்றங்கள் தான் சொல்ல முடிஞ்சது விட இப்போ இருக்கிற மாதிரி நாலேஜ் அப்போ கிடையாது. இன்னைக்கு வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் நாலேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி இருக்குதோ அதெல்லாம் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் அவரை வந்து ஒன்லி நீட்லிங் மட்டும்தான் படிச்சிருக்கோம். முழுமையாக சரியாயிடுச்சு. இப்போ சலீம்பாய் டீச்சராகட்டும், வந்து மோனிஷாவோட தாத்தா வச்சிருந்தாகட்டும், ஈஸியாக நடந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு வந்து பக்கவாதத்தை சரி பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த மருத்துவத்தில் எவ்வளவு முழுமையாகுதுன்றது தான் ஒன்று. இதுதான் மனதோடு பேசுவோம். இன்னைக்கு இந்த மனதோடு பேசுபவங்களை வந்து நான் 4வது வாரமும் பேசிட்டு இருக்கிறேன்னு சொன்னா எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 4வது வாரமும் எத்தனை பேர் ரிலீஸ் பண்ண முடியுது? உங்க மனதோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை பதிவு பண்ணுவீங்க. இயற்கையோடு இணைவோம். இயற்கையோடு இணைவோம்ல நம்ம வந்து யோகாவுடைய பல்வேறு பள்ளிகள் இருக்குது. அதெல்லாம் 5000 டாக்குமெண்ட், அதுலேயும் 5000 டாக்குமெண்ட் தான் இருக்குது யோகாவிலேயே. உலகத்தில் எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 5000 வருஷங்கள். அப்ரஹாம் வாழ்ந்த காலம் 5000 வருஷம். சீனா நூல் நெய்ஜிங் எழுதப்பட்டு வந்து வெளியே வந்த நூல் 5000 வருஷம். சுஷ்ருதன் சொல்லி ஆயுர்வேத நூல் வந்து எழுதப்பட்டு இந்தியாவில் எழுதப்பட்டு வெளியே வந்த காலம் வந்து 5000 வருஷம். இந்த மாதிரி 5000 வருஷத்துடைய வரலாறு தான் இருக்குது. 5000 வருஷத்துக்கு முந்தைய வரலாறு நம்மகிட்ட இல்லை, பொதுவாக இல்லை. சும்மா அனுமானங்களாகவும் ஹிஸ்டரிகளாகவும் செய்வழி செய்திகளாகவும் தான் இருந்திருக்குமே ஒழிய ஆவண டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து அந்த மாதிரி காலகட்டங்கள் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லை, நம்ம இல்லை. அது எப்படி அழிஞ்சதுலாம் தெரியாது. நோவாவுடைய கப்பலில் தோல்வி இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு மொழி பேசினாங்க. ஒவ்வொரு மொழியிலிருந்தும் அப்படி பிரிஞ்சு போனோம்னா உலகத்தில் பல்வேறு மொழிகளை வந்து உற்பத்தி பண்ணாங்க. அப்படின்றதெல்லாம் வரலாற்று இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து பார்க்க போகும்போது வந்து நாம் வந்து இயற்கையோடு இணைவோன்ற பகுதியில் வந்து இப்போ யோகா பற்றி பேசிட்டு போகும்போது 5000 வருஷம் வரலாறு பற்றி பேசியிருக்கிறோம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ், அதில் ஒரு ஸ்கூல் தான் வந்து பதஞ்சலி முனிவருடைய அஷ்டாங்க யோகா, 8 limbs ஆஃப் யோகா, 8 அங்கங்கள் அப்படின்னா அந்த அங்கங்கள் ஒன்றா நம்ம பார்த்துட்டே வந்தோம். முதல் வாரம் என்ன பார்த்தோம்? நம்ம வந்து யாமான் பார்த்தோம், டோன்ஸ், செய்யக்கூடாத வேலை. அடுத்த வாரம் என்ன பார்த்தோம்? ஏமான் பார்த்தோம், செய்யக்கூடிய செய்து கொள்ளக்கூடிய வேலை. அப்போ வந்து நம்மளுடைய டியூட்டிஸ் என்ன, கடமைகள் என்ன, நம்மளுடைய செல்ஃபாக செஞ்சுக்கூடியது என்ன, பிறரோட செய்யக்கூடியது என்ன, அப்புறம் ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசியிருந்தோம். 3வது வாரமாக வந்து ஆசனங்கள். ஆசனங்கள் சொன்னா இருக்கை, ஆசனம் சீட். அப்போ எப்படி எப்படிலாம் போஸ்டர் மெயின்டைன் பண்ண முடியும், அந்த போஸ்டர்ல வந்து எப்படி வந்து நம்ம தடுமாறாமல் வந்து ஸ்டேபிளா இருக்க முடியும், அதுதான் அவனுடைய வலிமையை நம்ம காட்டக்கூடிய இடம். நம்ம சும்மா உயர்த்தனால வலிமை கிடையாது. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஸ்டேபிளா நின்ற நிலையிலும், குனிந்த நிலையிலும், மல்லாத நிலையிலும், குப்புறப்படுத்த நிலையிலும், பக்கவாட்டு நிலைகளிலும் நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளா உடம்பு வச்சுக்க முடிஞ்சிச்சுன்னா ஃபிட்னஸ். அந்த ஃபிட்னஸ் ஆசனங்கள் மூலமாக எப்படி மெயின்டைன் பண்ணோம்னா உள்ளுறுப்புகள்லாம் பலப்படுது, உள்ளுறுப்புகள்லாம் எப்படி பாதுகாப்பாக செயல்படுது, அது எப்படி வந்து வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு நீட்டிக்கப்படுகிறது, அதோடு சேர்ந்து ஆரோக்கியமும் நிலைபெறுகிறது. ஆரோக்கியம் இல்லாத நீண்ட ஆயுள் வேஸ்ட். இன்னொருத்தரே வந்து படுக்கலை 50 வருஷமா அவங்களுக்கு வந்து ஊட்டிக்கிட்டோம், அவங்களை தொடச்சிக்கிட்டோம், பிளேன் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை ஒன்று அர்த்தமில்லாத வாழ்க்கை. அது
வாழ்ந்தா வந்து நம்மளே வாழணும். எப்படி வாழணும்னு சொன்னா நாம வந்து கடைசி வரைக்கும் நம்மளை நாமளே பார்த்துக்கொள்ளுடைய நாட்களாக நம்முடைய நாட்கள் நகர வேண்டும். அப்படிப்பட்ட நகராத நாட்கள் இருக்குமானால் அதை வந்து மணித்துளிகளாக அல்லது நிமிடங்களாக அல்லது நொடிப்பொழுதாக மாறி அன்றைய அந்த நிமிடமே முடிவடையணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். இன்னொருத்தர் தொட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருமானால் அந்த நொடியில் என்னோட உயிர் பிரிந்து விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அதுதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அந்த வரைக்கும் உங்களை பாதுகாப்பான வகை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் எவ்வளவோ இருக்குது. அதுல ஒரு சின்ன துளி தான் நான் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த இயற்கையுடைய அந்த அடுத்தது 5வது பாட்டு பிரத்யேகாரா அப்படின்னு ஒரு பாட்டு. பிரத்யேகாரா அப்படின்னா பிரத்ய ஆகாரம் அப்படி 2 வடமொழி சொல்லு. பிரத்யேகா திரும்ப பெறுவது வித்ராயல். ஆகாரம் என்னன்னு தெரியலையா? உணவு. எந்த விதமான உணவு? காதுக்கு தருகின்ற உணவு, கண்ணுக்கு தருகின்ற உணவு, மூக்குக்கு தருகின்ற உணவு, வாய்க்கு தருகின்ற உணர்வு, தொடு உணர்வுக்கு தருகின்ற உணர்வுகளை எல்லாம் நீ வந்து இதெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளு, திரும்ப பெற்றுக்கொள்ளு, வித்ரா பண்ணு. இதெல்லாம் வந்து ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது. இதுல இருந்து விடுதலை பெற வேண்டும். அப்ப இந்த பிரத்யாரானது நம்ம உணர்வுபூர்வமான பிரத்யாரானது மூச்சை வந்து நம்ம வந்து அது பெருசா நம்பிக்கை இல்லாம அதை அப்படியே வித்ரா பண்ற மாதிரியான ஒண்ணு. செயல்கள், நம்முடைய செயல்கள் வந்து நம்ம வந்து ஒரு நாள் பூரா என்னென்ன செய்யறோம்னு பாருங்களேன், நினைச்சு பாருங்க. நம்ம முக்காவாசி செயல்கள் வந்து வேஸ்டா தான் போயிடும். அப்ப அந்த செயல்கள் வித்ரா பண்ணிக்கிறது. இந்த மாதிரி வித்ரா பண்றதுக்கான பயிற்சி அளிப்பது தான் 5வது பகுதி. இது வந்து ரொம்ப டஃப் ஜாப். அதாவது இது இவ்வளோ ஒரு சில நிமிடங்கள்ல வந்து இயற்கையோட இணைவோட இடத்துல இதை புரிய வைக்க முடியாது. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண முடியுது. எப்படி? நாம வந்து இப்போ ஒரு படுத்துட்டு இருக்கிறோம், காதுல வந்து ஒரு செய்தி காதுல வருது, இல்ல ஒரு பாட்டு காதுல கேட்குது, இல்ல ஒரு வசனம் காதுல கேட்குது. அது வந்து சினிமா வசனமோ இறை வசனமோ நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு காதுல கேட்குது. அதே மாதிரி வந்து எங்கேயோ சொல்ற வட வாசம் வந்து மூக்குல துளைக்குது. எங்கேயோ வீசுற ஒரு காத்துல வந்து அந்த பூ வாசம் எங்கேருந்தோ வந்துட்டு வருது. எங்கேயோ மீன் கூட சுமந்துட்டு போறாங்க, அந்த மீன் வாசம் வந்துட்டு இருக்குது. இப்படி வந்து காதுல வந்து ஒரு சத்தம் வந்துட்டு இருக்குது, மூக்கு வழியா ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. கண்ணு பார்க்க போகும்போது எதையோ பார்க்குது. எதையெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்குது, எதெல்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் சேர்ந்து பார்த்துட்டே இருக்க போகும்போது நம்மளுடைய நினைவுகள்லாம் வந்து எந்த சென்ஸ்லயே தான் இருக்கும். நம்ம உணர்வுகள் எங்கேயாவது தொட போகும்போது தொடு உணர்வுகள், நம்ம நடக்க போகும்போது அந்த காலில் வரக்கூடிய உணர்வுகள், இப்படி எல்லாம் வந்து நம்ம வந்து வெவ்வேறு விதமாக வந்து யாரையும் தொடுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. எத்தனையோ வந்து வியாபாரங்கள்ல, இந்த டாக்டர் தொழிலில், வேற ஒரு தொழிலில், எல்லா தொழிலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்கொள்ள வேண்டிய தொடு உணர்வுகளை தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் வந்து வித்ரா பண்ணணும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. 2வது வந்து மூச்சை வித்ரா பண்ணணும். 3வது செயல்களை வித்ரா பண்ணணும். இன்னைக்கு அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் வித்ரா பண்ண, இதெல்லாம் இல்லாம இருந்தால் நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வந்து நாம வித்ரா பண்ண தெரிஞ்சுக்கணும். பிரத்யாகாரா நம்ம வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். அதாவது இதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் ஆட்சி செலுத்துது. அதுதான் முக்கியம். நம்ம வந்து எல்லாரும் வந்து நாமளா இருக்க விரும்புவோம். இதுதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். எல்லாருமே இந்த முடிவா இருக்கா இல்லையா? நாமளா தான் இருக்கணும். நம்மளை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். அப்ப அந்த இடத்துல ஜெயிக்கணும்னா இந்த சப்ஜெக்ட் புரியணும். எதுவுமே நம்மளை வந்து பாதிக்கக்கூடாது, எதுவுமே வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, எதுவுமே நம்ம வந்து ஆளுமையை ஏற்படுத்தக்கூடாது. பார்க்கின்ற பொருள் எல்லாம் நம்மளை வந்து ஆட்சி செலுத்தக்கூடாது. நாம வந்து அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பார்க்கறதுனால அந்த டைம் அதில் வேஸ்ட் ஆகுது. ஒன்று கேட்கவே வேண்டியது, இது கேட்க வேண்டியது, இது கேட்கறதுனால இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து பதிவு போயிட்டே இருக்கு. நம்ம டைம் வந்து ஒரு பண்ணிட்டே இருக்கிறதுனால அதுக்குள்ள உணவுகள் எங்கிருந்தோ வந்து நமக்குள்ள பதிஞ்சிட்டு இருக்குது. அது நம்ம கவனம் பூரா வந்து அந்த பூ வாசமா, மீன் வாசமா, வட வாசமா அதுக்குள்ளதான் இருக்குது. அதே மாதிரி ஒரு டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம், இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும், இன்னும் அதிகமா போயிட்டே இருக்குது. நமக்கு வந்து எதை சாப்பிட்டாலும் நம்ம வந்து வந்து என்ன சாப்பிட்டாலும் சரி, வடையை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு 30 வச்சுட்டா கூட ஒரு வருஷத்துக்கு 360 விட 10 வருஷத்துக்கு 3000 விட ஒரு 50 வருஷத்துக்கு 15 விட சாப்பிடுவோம். இன்னைக்கு வளர்ச்சி கொடுத்தாலும் பிடிக்காது. பிடிக்கும். அப்ப அதெல்லாம் வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் நம்மளால ஜெயிக்க முடியாது. இது ஒரு பயிற்சி. நம்ம வந்து நிறைய விஷயம் ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் எல்லா பலவிதமான விஷயங்கள் நமக்குள்ள வந்து நம்மளை ஆட்டி படிச்சுட்டு இருக்குது. அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க.
இந்த ஒரு ஸ்மெல்லும் இந்த காட்சி பொருள்களும் இந்த கேட்கும் வந்து காது வரக்கூடிய விஷயங்களும் நம்மளை எல்லாம் வந்து ஆக்கிரமிச்சு சூழ்ந்து நிற்க போகும்போது நம்ம எப்படி ஃப்ரீயா இருக்க முடியும்? நம்ம வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறோம், தூங்கணும். எல்லாம் சூழ்ந்து ஒரு 20-30 பேர் நீங்க தூங்க, நாங்க உட்காந்துருக்கிறோம், நாங்க பேசிட்டு இருக்கிறோம், நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தூக்கம் வருமா வராதா? எப்படி தூங்க முடியும் நம்மளால? ஏன்னு சொன்னா இவங்க பேசிட்டு இருக்காங்க, இவங்க கேட்டுட்டு இருக்காங்க, இவங்க மொபைல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இப்படி வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அது நடுவில் அந்த கூடத்துக்கு நடுவில் உட்காந்து நம்மளால தூங்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த பார்வையில் படுகின்ற காட்சிகளும் காதில் கேட்கின்ற இந்த செய்திகளும் இந்த மூக்கில் நுகரப்படுகின்ற அந்த வாசனைகளும் நாவால் சுவைத்து பார்க்கின்ற உணவுகளும் நம்ம வந்து எப்படியெல்லாம் ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப மூச்சு நம்ம ஆண்டவன் இயற்கையா பிறக்கும் போது கொடுத்து இறக்கின்ற வரையிலும் நம்மளோடையே பயணம் செய்யக்கூடிய மூச்சு தான் நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்குது. நம்ம அந்த யூஸ் பண்ணி போது அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். வேலைகள் நம்ம வந்து பார்க்குற வேலைகள்ல இன்னைக்கு பொழுதனைக்கும் பார்த்த வேலைகள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வேலை தான் நமக்கு முக்கியமான வேலைகளா இருக்கும். 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் இல்ல 24 நிமிஷம் வச்சுக்கலாம், அதுக்கு மேல ஒரு முக்கியமான வேலைகள் இருந்திருக்காது. டோட்டல் மேக்சிமம் வந்து வேஸ்டா தான் இருந்திருக்கும். ஆக மொத்தம் எல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு. அதுதான் வித்ராயல் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்கும்போது நான் இன்னைக்கு எல்லாரும் மியூட் போட்டுறேன். லிஸ்டோட படிச்சுக்கிறேன். அப்போ வந்து இந்த நம்ம இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சூழ்ந்திருந்தால் நம்மளால வந்து யோசிக்க முடியுமான்னு பாருங்களேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறோம், மொபைலில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு நான் மியூட் பண்ணியிருக்கிறேன். அந்த 6-7 பேர் பேசியிருக்கும் போது நான் பேசுகிறது எப்படி உங்களுக்கு கேட்கும்ன்றது உங்களால் உணர முடியுதான்னு பாருங்கள். அதுதான் பிரத்யேகாரா, வித்ராயல் ஆஃப் த சென்ஸு, வித்ராயல் ஆஃப் த பிரீத்திங், வித்ராயல் ஆஃப் த ஒர்க்கு. இதுதான் வந்து அந்த வடமொழி சொற்கள் வந்து நமக்கு வந்து அதில் அறிமுகப்படுத்துறவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. நாம் தமிழ் படுத்தியோ இல்லை ஆங்கிலப்படுத்தியோ பார்க்க போகும்போது ரொம்ப ஈஸி அது. அப்போ இந்த இதெல்லாம் புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்க நாம் வந்து இதெல்லாம் நம்மளை வந்து எனர்ஜியே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுது? நம்முடைய உடம்பின் ஆற்றலை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ சக்தின்றது உடம்புல ஒன்று இருக்குதுன்றது வந்து நம்ம எல்லாம் பேசுகிறோம், உடம்புல சத்து இருக்குதான்னு பேசிக்கிறோம். ஆனால் சத்துன்றது தனி, அது பிளட்டுன்றது தனி. அதுதான் சயின்ஸ் சொல்கிற விஷயங்கள். அது தனியாக சத்தை புரிஞ்சிக்க முடியல. நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் சத்தும் பிளட்டும் ஒரே மாதிரியாக தான் ட்ராவல் பண்ணுது. சத்தும் ட்ராவல் பண்ணுது, பிளட்டும் ட்ராவல் பண்ணுது. இதெல்லாம் வந்து இவ்வளோ விஷயங்களுக்குள்ளேயும் அது வந்து ட்ராவல் பண்ணுறதுனால இவ்வளோ விஷயங்களுக்காகவும் அந்த சக்தியும் செலவிடப்படுகிறது, அந்த பிளட்டும் செலவிடப்படுகிறது தான் விஷயம். இந்த மாதிரி செலவிடங்களை வந்து குறைச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப சம்பாதிக்க வேணாம். ரொம்ப வந்து நம்ம சத்தா பார்த்து 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 சாப்பிடணும் அவசியம் கிடையாது. லேசான உணவுகள் சாப்பிட்டா கூட உடம்பு போதும் தான். ஏன்னா நமக்கு தேவையான உணவு ரொம்ப ரொம்ப 10% தான். நம்ம 90% அதிகமாக சாப்பிட்றோம். ஏன் அந்த மாதிரி சாப்பிட்றோன்னு சொன்னால் அதிகமாக தேவைப்படுது. இவ்வளோ பேருக்கு சோறு போடுறோம், நம்ம இவ்வளோ கூட்டத்துக்கே சோறு போடுறோம். இதை வந்து உன்னால் வித்ரா பண்ண முடியுதா? அதான் அந்த அஷ்டாங்க யோகா கேட்கல, 5வது பார்ட் கேட்குது. உங்களால் வந்து இதை வித்ரா பண்ணி இவங்களை எல்லாம் வெளியே அனுப்பவே முடியாதா? நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு கட்டுப்பட்டே இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் உங்கள் பார்வை கட்டுப்பட்டுருக்கீங்க, உங்களுக்கு கேட்கும் திறன் கட்டுப்பட்டுருக்கீங்க, நுகரும் திறன் கட்டுப்பட்டுருக்கீங்க, டேஸ்ட்டு கட் பண்ணுறீங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் உங்களை நீங்களாக வாழ முடியும். நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி வாழ முடியும். அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கறதை விட, கேட்கறதை விட, உணர்வதை விட, நுகர்வதை விட, டேஸ்ட் பண்ணுறதை விட, தூட உணர்வை விட நீங்கள் இதெல்லாம் வித்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி அமைதியாக இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு அப்படியே வந்து யோசிச்சு பாருங்களேன். அது எதுவுமே இல்லாத அந்த நிலை தான் வந்து நமக்கு ஆனந்தமயமான நிலை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, செலவாகாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே உங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எனர்ஜியை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் உடம்புல வந்து உயிர் இருக்கின்ற வரையிலும் உயிர் நீட்டிக்கப்படும். ஒன்று. 2வது, இருக்கின்ற வரையிலும் உங்கள் ஆற்றல் உடம்பை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும். எதை பார்த்தாலும் உங்களால் செய்ய முடியும், எதை வேணாலும் உங்களால் வந்து அடைஞ்சிட முடியுன்ற ஒரு ஆற்றலை உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை உங்களுக்கு எடுத்து காட்டும் அது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆற்றல் இருக்குது. அது வெளியே தெரியுமா தெரியலன்னா, வெளியே தெரியாது நமக்கு யாருக்குள்ளே இருக்கிற ஆற்றல். ஏன் தெரியலன்னா, நம்ம இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணிடுறோம். இந்த ஷேரிங்லேருந்து எல்லாத்தையும் எல்லாரும் கொடுக்க வேணும் அவசியம் கிடையாது. நம்ம சுயநலவாதியாக மாறி நான் யாருக்கும் தரமாட்டேன், எனக்குள்ளேயே நான் வச்சுக்குவேன்னு நிறுத்தி பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளவு ஆற்றல் நமக்குள்ளே குவிஞ்சிருக்குது. அது ஒரு மலை மாதிரி குவிஞ்சிருக்குது, பல மலைகளை அளவுக்கு மேலே விட குவிஞ்சிருக்குது. நாம் அதை வந்து பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற பகுதியை புரிய வைப்பது தான் பிரத்யாகாரா என்பது இன்றைய இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற சப்ஜெக்டான பேச்சு. அடுத்தது வந்து
மூன்றாவது தலைப்பு வந்து ஆரோக்கியத்தின் அழைப்பில் நம்ம பெராலிட்டிக் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். பெராலிட்டிக் வந்து தீர்க்க முடியலன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து அறிவியல் பூர்வமான மருத்துவம் இன்றைக்கி வந்து டெஸ்ட்லாம் எடுத்து என்ன தான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இன்னென்ன மாதிரி இருக்குதுன்ற ஒரு சிம்டமேட்டிக் விஷயங்களை தான் வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணுமே ஒழிய அது வந்து தீர்வுக்கான வழிமுறைகளை அதை கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் ஏன் ஏற்படுகிறது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் தான் வந்து அதை எப்படி தீர்ப்பதுன்ற இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஏன் ஏற்படுகிறன்ற இடத்த வந்து அந்த அறிவியலால் புரிஞ்சிக்க முடியல. இப்போ இந்த காரணங்கள் வந்து குழந்தையில வரக்கூடிய வந்து மூளை வாதம், அதே மாதிரி வந்து முகவாதம், அப்புறம் வந்து ஒரு பக்க வாதம், அப்புறம் வந்து பேச்சில் நாக்கு வாதம், இப்படி வாதங்களுடைய பேர் வேணா மாறிட்டே இருக்க முடியும். வாதம் என்பது ஒரே வார்த்தைக்குள் முடிக்கிற விஷயம்தான் அது. அந்த வாதத்திற்கான காரணங்களை வந்து அறிவியல் கண்டுபிடிக்க முடியாதனால அதுக்கான தீர்வுகளும் அறிவியலால் தர முடியல. அதுதான் வந்து இப்போ இந்த நம்ம வந்து என்னதான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டலில் போனாலும் கூட அங்கே வந்து மருத்துவம் இருக்கான்னா மருத்துவம் கிடையாது. மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் செய்யப்படும் அப்படின்றது மட்டும்தான் முடியும் ஒழிய க்யூர் அப்படின்றது கிடையாது. அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து காரணங்களை வந்து புரியுங்க. இப்போ அக்குபஞ்சரில் முடியும் அப்படின்ற இடத்துல நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, அக்குபஞ்சரில் முழுமையான தீர்வு இருக்கக்கூடிய விஷயங்களில் நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸு நரம்பு மண்டலத்தினுடைய வேலைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி 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 அதான் நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஈஸி ஈஸி ஈஸின்னு சொன்னால் எப்படி வந்து அது ஈஸி அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குதுன்றதை இங்கே புரிஞ்சிக்க முடியுது. அதனால் வந்து எப்படி அதை என்ன செஞ்சால் அந்த இடத்துலேருந்து அதை கரெக்ட் பண்ண முடியுன்றது தெரியுது. இப்போ நமக்கு வந்து ஒரு பொருள் செய்கிறோம், எப்படி வந்து நம்ம வந்து செஞ்சால் எப்படி செய்ய வந்து அதை கரெக்டாக பண்ண முடியும். ஒரு குழம்பு வைக்கிறோம்னு வச்சுக்கலேன், உப்பு இல்லைன்னா என்ன, புளிப்பு இல்லைன்னா என்ன, காரம் இல்லைன்னா என்ன நமக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன சேர்த்தால் அந்த சுவையை வந்து கரெக்ட் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு தண்ணி ஊற்றணும், திக்காகிட்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லணும்னா எந்த மாதிரி பக்கத்தை எடுக்கலைன்னா தீஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து எப்படி எப்படின்றது நமக்கு சமையல் வந்து அற்புதமான கலை நம்ம கையில் இருக்குது. இதோட கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து இதில் வந்து தீர்வு கண்டிப்பாக வந்து எப்படி தீர்வு கொடுக்கப்படுகிறதுன்னு புரிஞ்சிடும். அப்போ எந்த காரணங்கள் பக்கவாதம் வருவதற்கு வந்து காரணங்கள் வந்து மூளை நரம்பு மண்டலம். இப்போ மூளை நரம்பு மண்டலம் அப்படின்னா மூளையும் முதுகெலும்பும் தான் காரணங்கள் சொல்லுது. பிரெயினில் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கு, இல்லை வந்து இந்த மாதிரி பிறவியில் வரக்கூடிய இந்த விஷயம், அப்படி இல்லைன்னு சொன்னால் நடுவில் வரக்கூடிய இந்த மாதிரி காரணம் இந்த விஷயங்கள்லாம் வந்து போன நிறைய வந்து நம்ம வந்து காரணங்களை பேசணும். இதெல்லாம் வந்து சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ ரத்த ஓட்டம் போகலை, ஆக்சிஜன் போகலை, வந்து இந்த மாதிரி வந்து நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அது போகலைன்றது தான் வந்து அந்த ரிசல்ட்ஸ் விளைவுகள் தான் அவங்க கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய அந்த விளைவுகளுக்கான காரணங்கள் என்ன, அதுதான் இப்போ நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி வந்து இருக்குது. இது இங்கே ரத்த ஓட்டம் போல், இங்கே ஆக்சிஜன் போல், இங்கே ரத்த குழாயில் கசிவு இருக்குது, இது வந்து முகத்தில் இருந்து இப்படி இங்கே டெவலப் ஆகிட்டு போகுது, சென்ஸ் ஆர்கன்ஸ் இருந்து அங்கே போகுது, மோட்டார் நரம்புகளில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது அப்படின்றது தான் வந்து சயின்ஸ் சொல்ல முடியும். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் அதுதான் கொடுக்க முடியுமே ஒழிய அதை தாண்டி வந்து இது ஏன் அந்த காரணங்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் அக்குபஞ்சரில் அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. பெருமூளை செரிப்ரம், சிறுமூளை செரிபெல்லம், பெருமூளையை நிர்வாகம் செய்வது பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் கண்ட்ரோல்ஸ் த செரிப்ரம், ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல் கண்ட்ரோல்ஸ் த செரிபெல்லம் சிறுமூளை. சிறுமூளையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து தடுமாற்றங்கள், நடையில் தடுமாற்றம் வரும், காதுகளில் ரிங்கிங் சவுண்டு வரும். அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஎன்டியினுடைய ஒப்பீனியன், முதல்ல நியூரோ ஒப்பீனியன், அப்புறம் இஎன்டி ஒப்பீனியன் வாங்குவாங்க. கண்ணில் வந்து ஒரு இதாகி போச்சு, அப்படியே லைத்த பார்வையாக அமைஞ்சு போச்சு, நின்று போச்சுன்னு சொன்னால் அதுக்கு முதல்ல வந்து நியூரோ, அதுக்கப்புறம் வந்து ஐ டாக்டர்ஸ், அப்தால்மிஸ்ட்டு, இல்லை அப்தால்மிஸ்ட்டு அண்ட் தென் நியூரோ, இப்படி தான் போகும். அப்புறம் வேறு ஏதாவது அவங்கள வந்து இப்போ பேச்சில் தடுமாற்றம் இருக்க போகும்போது ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீச் தெரப்பி அதெல்லாம் அதுக்குள்ளே கொண்டு போவாங்க. இப்போ வந்து உணர்வுகளில் வந்து வெளிப்படுத்த விதங்களில் அவங்க வந்து ரொம்ப எமோஷனாக டென்ஷனாக அந்த மாதிரிலாம் சென்சிட்டிவாக அப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்டு அது கொண்டு போவாங்க வழிய. இது காரணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அறிவியலுக்கு தெரியாது. நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்கள் வந்து எல்லாமே இந்த பெருமூளையினுடைய செயல்பாடு இருக்க போகும்போது மனதின் வந்து பேதங்கள்லாம் இதுக்குள்ள நடக்குது. நடைமுறை பாவனைகள் நடக்கிறதெல்லாம் பின்மூளையில் சிறுமூளையில் இருக்குது. கண் வந்து பெருமூளையில் சேர்ந்துருக்குது, காதுகள் பின்ன வந்து சிறுமூளையில் சேர்ந்துருக்குது. இப்படிலாம் பார்க்க போகும்போது பெருங்குடலையும் சிறுகுடலையும் சரியாக செயல்பட வைக்க நம்ம தெரிந்து கொண்டால், கூடுதலாக இரைப்பையையும் பித்தப்பையையும் நாம் எப்படி வந்து சரியாக வைத்துக்கொள்வது என்பதை தெரிந்து கொண்டால் மருத்துவம் எளிது.
ஆரோக்கியம் எளிது, ஆயுள் நீட்டிப்பு எளிது தான் சப்ஜெக்ட். இதை விட எப்படி எளிமையாக வந்து நம்ம தெரிஞ்சு சொல்ல முடியும்? அப்போ சிறுகுடலை வந்து நிர்வாகம் செய்யணும், பெருங்குடல் நிர்வாகம் செய்யணும். என்ன அர்த்தம்? பெருங்குடல் நிர்வாகம் இதோடு இருக்குது, மலக்குடலோட கணக்கு, அது மலக்குடல். பெருங்குடல் நிர்வாகத்தை ஒழுங்கு பண்ணோம்னாக்க வாதம் மலத்தில் ஒடுங்கும் அப்படின்ற தமிழ் பழமொழி, தமிழ் மருத்துவ பழமொழி. வாதம் மலத்தில் ஒடுங்கும், பித்தம் சிறுநீரில் ஒடுங்கும், கபம் உமிழ்நீரில் ஒடுங்கும்ன்றது தான் மூணு வார்த்தை. மூணே விஷயங்கள்லேயே வந்து உடம்புடைய மொத்த நோய்களையும் அடக்கி காட்டுருக்காங்க நம்ம தமிழ் மரபு மருந்துகள். அப்போ வாதம் மலத்தில் ஒடுங்கும்னு சொன்னால், மலத்தை வந்து நம்ம ஒழுங்காக வந்து அந்த சரியாக வந்து நம்ம வெளியேற்ற வந்து புரிஞ்சுக்கிட்டாக்க என்ன ஆகும், எப்படி வெளியேற்றணும்னு தெரிஞ்சுக்கிட்டா, மலச்சிக்கலை நீக்குவதும் கூட வழி கண்டுபிடித்து விட்டால் பெருங்குடலினுடைய இயக்கம் சரியாக இருக்கும். இதுதான் போன வாரமே சொன்னேன். பெருங்குடலினுடைய இயக்கத்துக்கு ஏன் சரியாகாமல் போகுதுன்னு சொன்னாக்க, அதில் இன்ஃபெக்ஷன், பிரெயினில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்துட்டா அந்த மாதிரிலாம் சொல்லும் போது செருப்பணி நடக்கணும்னு நம்ம பேசணும், கால்கள் அப்பப்போ துப்புரவு பண்ணி தொடச்சிக்கணும்னு சொல்லி பேசணும், கைகள்லாம் நம்ம துப்புரவு வச்சுக்கணும்னு சொல்லி பேச போகும்போது இதெல்லாம் எங்கே போகுது? பெருமூளைக்கு போகுது. இப்போ பெருமூளைக்கு போகும்போது இதோட கனெக்ட் ஆகுது, பெருங்குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய குடல் பூச்சிகளும் கூட பெருமூளை தாக்கும். செருப்பணியாமல் நடக்க போகும்போது மட்டுமல்ல, பெருங்குடலில் வந்து குடல் பூச்சிகளில் வந்து இருக்குமானால் அதுவும் பெருமூளையை தாக்கும். அப்போ டிவார்ம் பண்ணணும். ஏன் அங்கே இப்போ குடலில் புழுக்கள் உற்பத்தி ஆச்சு? அங்கே வந்து மலம் தங்குவதனால் அந்த புழுக்கள் உற்பத்தி ஆச்சு, அதை வெளியேற்ற முயற்சி எடுக்கணும். அப்போ இது மாதிரி இப்போ வந்து நம்ம நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்லாம் போகிறோம் இல்லையா, சித்தா ஆயுர்வேதிக் டாக்டர்லாம் போகும்போது முதல்ல என்ன பண்ணால் பேதிக்கு மருந்து கொடுப்பாங்க குடலை வந்து சுத்தம் பண்ணுறது வேலையை. அது போனாலே பாதி வந்து ரிலீஃப் கிடச்சிடும், முக்கால்வாசி ரிலீஃப் கிடச்சிடும். இப்போ பேதியாக போகும்போதே நம்ம மாத்திரையை போட்டு அடக்கிட்டோம்னு சொன்னால் அது நம்ம வந்து ஆபத்து ஏற்படுத்துகிறோன்னு அர்த்தம். ஒரு 2-3 தடவை போக விடணும். பேதி நிறுத்தினா அடுத்து மேலே தான் இஜெக்ஷன் மேலே வரும். அப்போ மேலே வரதெல்லாம் ஹீட்டு, ஏப்பம், வாந்தி, கொமட்டல், இந்த மாதிரியெல்லாம் வெளியே வந்து இப்படி தள்ள ஆரம்பிச்சிடும். இன்னும் கூடுதலாக மூக்கில் வந்து வரக்கூடிய வந்து சளி, கண்களில் இருக்கக்கூடிய அந்த பீழைகள், காதில் வரக்கூடிய வந்து அந்த குரும்பிகள், இதெல்லாம் கூட வந்து மலக்குடலுடைய செயல்பாடுகள் குறைஞ்சி போச்சு. அந்த மலத்தை வெளியேற்றுவதற்கு வழி தெரியவில்லை, எங்கெங்கெல்லாம் ஓட்டம் இருக்கோ அந்த பக்கம்லாம் வெளியே தள்ளுன்னு சொல்லி உடம்பு கொண்டாந்து வெளியே தள்ளிட்டு உட்காந்துருக்குது. வாயில் ஊத்தை, மூக்கில் சளி, கண்களில் வந்து அந்த பூளை, காதுகளில் வந்து குரும்பி, இதெல்லாம் வந்து எப்படி வெளிப்படுத்துது? கழிவுகள் வந்து உடம்பு வெளியேற்ற முடியவில்லை, மலக்குடல் வழியாக கழிவுகளை என்னால் வெளியேற்ற முடியவில்லை, மூச்சின் வழியாக வெளியேற்ற முடியவில்லை, வியர்வையின் வழியாக வெளியேற்ற முடியவில்லை, உழைக்கவே மாட்டேங்கிறான், உட்காந்து கிடக்கிறான் எப்போத்தாலும். அதனால் நான் வந்து இப்படி வெளியேற்றுறேன், காது வழியாக வெளியேற்றுறேன். காது டாக்டர்கிட்ட போங்க, காது வந்து க்ளீன் பண்ணணும். கண்ணு டாக்டர் பாருங்கள், கண்ணில் வந்து ஒரே அழுக்கு தள்ளிட்டே இருக்குது, என்னால் வந்து ஒன்றுமே செய்ய முடியல. மூக்கில் பாருங்கள் சிந்திக்கிட்டே இருக்கிறோம், மூக்கில் வந்து நாற்றம் அடிக்குது, ஏன்னா நாள் பட அதெல்லாம் நாற்றம் அடிச்சிடுது. வாயில் ஒரே ஊத்தை அப்படியே வந்து அப்படியே இருந்துகிட்டு இருக்குது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. பல் டாக்டர் போனால் அதெல்லாம் சுரண்டி எடுக்கணும்னு சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து காரை எடுக்கணும்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் பிரிட்ஜுக்கு போகணும்னு சொல்கிறாரு, அப்புறம் பில்டிங் கட்டணும்னு சொல்கிறாரு. இப்படிலாம் நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ நாம் வந்து இந்த வாதம் மலத்தில் ஒடுங்கும்ன்ற விஷயத்தை செஞ்சால் பெருமூளையை பாதுகாத்து கொள்ளலாம். சரி, சிறுமூளைக்கு என்ன வேலை? சிறுகுடல் வந்து சரியாக நிர்வாகம் பண்ணிட்டோம்னு சொன்னால் சிறுமூளை ஒழுங்காக வேலை செய்யும். சிறுமூளை எப்படி வேலை செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு புரியுதா? சிறுமூளை வழியாக வேலை செய்யலைன்னா அப்படி நடக்க போகும்போது தடுமாறும், கை நடுக்கம், தலை ஆட்டம், இப்படி எசென்ஷியல் ட்ரெமர்ஸு, இது தேவையான நடுக்கங்கள் இருக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய இந்த நடுக்கங்களுக்கெல்லாம் வந்து காரணம் சிறுமூளை. சிறுமூளை சரியாக வேலை செய்யலைன்னா நடையில் வந்து தடுமாற்றம் ஏற்படும். சிறுமூளை எப்பெல்லாம் சரியாக வேலை செய்யலை தெரியுமா? பசியோடு இருக்கும்போதும் சிறுமூளை வேலை செய்யாது. ஏன்னா அங்கே உணவு இல்லாமல் இது வந்து எப்படி மலத்தை வெளியேற்றுவது பெருங்குடலோ, உணவை வந்து உள்ளே வந்து உள்வாங்கிக் கொள்வதற்கும் அது அதை வந்து கரைச்சி வேலை செய்ய வைக்கிறது வந்து சிறுகுடல். அப்போ உணவு உள்ளே போகலனாலும் பசியில் மயக்கம். குடிகாரனோட மயக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி தள்ளாடுவான், அதுவும் சிறுமூளை. ஏன்னா கல்லீரலோட சிறுமூளைக்கு உள்ள தொடர்பு அது. அப்போ வந்து ஓவராக ட்ரிங்க் பண்ண உடனே அப்படி தள்ளாட்டான். புளித்த உணவுகள் நம்ம அதிகமாக இல்லை லோவர் லோடு சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம், நமக்கும் நடக்க போகும்போது தள்ளாட்டம் அப்படி தள்ளாடுவோம். என்னப்பா பதில் வரையா? ஏன்பா எனக்குலாம் பழக்கமே இல்லைப்பா, என்ன சாப்பிட்டேன்? நான் புளிச்சோதான் நம்ம சாப்பிட்டோம்ப்பா. ஒரு அளவுக்கு மேலே புளிப்பு உள்ள உடம்புல ஏற்றணும்னு சொன்னால் அது போதை மாதிரி தான் அது கூட. ஏன்னா புளிக்க வச்சதுனால தானே அது. கோதுமையை புளிக்க வச்சா பிராந்தி, பார்லியை புளிக்க வச்சா பீரு, திராட்சையை புளிக்க வச்சா ஒயின். புளிப்பு அதிகமாக ஏறுவதெல்லாம் போதை தரக்கூடிய உணவுகள் அப்படின்றத வந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அதனால் புளிப்பை குறைக்கணும். புளித்த உணவுகள் அப்படின்னு சொன்னால் இட்லி தோசை கூட புளித்த உணவுகள் தான்.
செரிமானம் குறைவாக இருக்கும்போது அதை கூட நம்ம கம்மி பண்ணணும். இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய உணவு பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இருந்தாலும் கூட சிறுமூளையினுடைய நிர்வாகம் வந்து நமக்கு வந்து அப்போ பசிக்குதே எப்படி எப்படி பசிக்குதுன்னா எவ்வளோ குடலுடைய லெங்க்த்து வந்து தெரியுமா அவளுக்கு? 32 அடி இருக்குது. இது சாரி 22 அடி இருக்குது. 22 அடியும் 10 இன்ச்சும் சேர்ந்தது தான் சிறுகுடல். பெருங்குடல் 5 அடி தான். அது பெரிய ஓசு 5 அடி, சின்ன ஓசு 22 அடி ப்ளஸ் 10 இன்ச்சு. அது உள்ளே போயிட்டே இருக்கும், எங்கே வேணாலும் போய் நின்றுட்டே இருக்கும். அது இங்கே பிதுங்கன்னா இங்கே ஒரு ஹெர்னியா, இங்கே பிதுங்கன்னா இங்கே ஒரு ஹெர்னியா, இங்கே கீழே போனால் இங்கே ஒரு ஹெர்னியான்னு பேர் வச்சிருவாங்க. ஹெர்னியானா குடல் பெதுக்கம். தொப்புள்ள வீங்கிச்சுனாக்கா அது வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியா. மேலே ஏறிச்சு, இந்த பக்கம் நெஞ்சு பகுதியில் டயாஃப்ரம் கிட்ட ஏறிச்சு, உதரவிதானம் கிட்ட ஏறிச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து ஹயாட்டஸ் ஹெர்னியா. இது இங்குவரல் ஹெர்னியா, இப்படி ஃபெமோரல் ஹெர்னியா, இப்படிலாம் நேம் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நேம். ஐநாவரம் ஒரு ஏரியா, அம்பத்தூர் ஒரு ஏரியா, புருஷாக்கம் ஒரு ஏரியா, பிராட்வே ஒரு ஏரியான்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஏரியாக்கள். எங்கெல்லாம் போய் பிரிங்கிருக்கோம், ஒரு டியூப்பில் எங்கெல்லாம் வந்து பிரிங்கிருக்கோ அந்த ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து அந்த எங்கே அந்த ஹெர்னியா இருக்குதுன்ற பேர். அந்த பேர் மாறுத வழிய ஹெர்னியான குடல் பெதுக்கும். ஏன் பிதுங்குது? ஒரு அளவுக்கு மேலே தலையானில் பஞ்சு திணிக்க போகும்போது பிதுங்குமா பிதுங்காதான்? அதனால அதே மாதிரி தான் குடலில் அதிகமான உணவுகள் சேர போகும்போது ஹெர்னியா கம்ப்ளைண்ட் வருது. யாருக்கெல்லாம் ஹெர்னியா கம்ப்ளைண்ட் வருதோ உணவு உள்ளே லோடாக நின்றுருக்கு, ரொம்ப நாள் நின்றுருக்குன்னு அர்த்தம். அப்போ உணவை வந்து ஒழுங்குபடுத்தி வந்து அதை வந்து செரிமானமாக்கி அதை வந்து டைஜஸ்ட் ஆக்கி கழிவுகள் வெளியே தள்ளிட்டு புது உணவுகளை சாப்பிடுவதற்கு பழக்கப்படுத்த போகும்போது மட்டும்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அப்போ சிறுமூளை வந்து எதோட சேர்ந்தது? சிறுகுடலுடைய தொடர்புடையது. 22 அடிக்கு இங்கே ஃபில்லப் பண்ணிட்டோம். நம்ம 23 அடி இடம் இல்லாதனால அது என்ன பண்ணுது? மூளைக்கு போய் அறிவிப்பு கொடுக்குது. மூளைக்கென்று தனியாக எந்த ஒரு வேலையும் கிடையாது. மூளைன்றது ஒரு மானிட்டர். ஈஸியாக சொல்கிறதுக்கு இப்போ நான் கம்ப்யூட்டர் காலத்துக்கு முன்னாடிலாம் கண்டுபிடி இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஈஸி. இதுதான் இந்த பகுதி தான் வந்து நமக்கு சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு. அப்போ நம்ம இதை பார்ப்போமா ரிப்பேர்னால் இதை தான் பார்க்கணும், இதை பார்க்க மாட்டோம். ஆனால் இதை தான் பார்க்குறாங்க சயின்ஸு. குழந்தை பாவம், அவங்களுக்கு தெரியாது, விட்டுடுங்க. நம்ம வந்து முன்னோர்கள் தாத்தா பாட்டியை கேட்போம், நம்ம குழந்தைய கேட்போமா பாட்டியை கேட்போம்? ஒரு விஷயத்தை பற்றி பாட்டி தானே கேட்போம். பாட்டியினுடைய அனுபவம் வேறு, குழந்தையினுடைய அனுபவம் வேறு. அதனால் குழந்தையை நீ கேட்க வேணாம், குழந்தைக்கு தெரியாது. அது சொன்னால் சந்தோஷப்படலாம். ஐயோ அப்படி எப்போ குழந்தை பேசிடுச்சு, ஆர்ட்ஸ் டான்ஸ் ஆடிச்சு, ஐயோ ஒரு அறிவோடு பேசிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். அவ்வளோதான், லிமிட்டட். அது இன்னும் வளர்ந்து அதெல்லாம் டெவலப் ஆகி வர்றதுக்கு வரைக்கும் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு பாட்டியை தான் கேட்டு நம்ம செய்யணும் மொழியை நம்ம வந்து குழந்தைக்கு செய்யக்கூடாத இடத்துல நீங்கள் பதிவு பண்ணி சிறுமூளையை நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து எப்படி செயல்படணும்னு சொன்னால் செரிமானத்தை வந்து ஒழுங்குபடுத்தினால் சிறுமூளை சரியாகிவிடும். மலத்தை வந்து வெளியேற்றுவதற்கு நீங்கள் ஒழுங்குபடுத்தினால் பெருமூளை வெளியாது வந்து பெருங்குடல் சரியாகிடும். பெருங்குடலை சரி பண்ணால் பெருமூளையும், சிறுகுடலை சரி பண்ணால் சிறுமூளையும் இயக்கம் தானாக வந்துடும். இதன் காரணமாக பக்கவாதி சேர்த்து விடலாம். கூடவே சப்போர்ட்டிங்காக வந்து நமக்கு வந்து பித்தப்பை இருக்குது. இந்த பித்தப்பை எப்போ தொந்தரவு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இந்த உணவுகள்லாம் உள்ளே போய் மோதி எனக்கு உடம்பு ஒன்று உராய போகும்போது சூடு வரும் இல்லையா? அப்போ குடலில் போய் சூடு ஏற்படுத்திட்டே இருக்கும். நான் உராயிறேன் என்னால். அப்போ பித்தப்பை என்பது மரம் மாதிரியாக ஒரு குளிர்ந்த ஒரு பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர். அது என்ன பண்ணும்? சூடாகி போச்சுன்னு சொன்னால் கருத்த ஒரு பச்சை கலராக டார்க் க்ரீனிஷாக மாறி அங்கே பித்தப்பையில் பித்தப்பையில் கட்டி, பித்தப்பையில் கேன்சர், பித்தப்பை எடுத்துடணும். பித்தப்பை எடுத்துட்டாக்க அசிடிக்கு வந்துடும். அசிடிட்டி வந்துட்டுன்னு சொன்னால் நாளைக்கு ஹார்ட் பிரச்சனையாக மாறிடும். அதெல்லாம் கூட நம்ம வந்து சயின்ஸுக்கு தெரியும். இருந்தாலும் கூட வேறு வழி இல்லை. பித்தப்பை வந்து அங்கே வந்து கெட்டு போயிருக்குது, வெட்டி எடுத்துடலாம்னு சொல்லி வெட்டி எடுத்துருவாங்க. பித்தப்பை வெட்டி எடுக்கப்படுவதற்காக அல்ல. பித்தப்பை மறுபடியும் வந்து இந்த உடம்புல வந்து அது ரேடியேட்டர் மாதிரி அந்த கூலண்ட் வேணும் நமக்கு. காருக்கு வந்து எப்படி ரேடியேட்டர் தண்ணி ஊற்றுறோமோ அந்த மாதிரி அதுதான் பித்தப்பை. தண்ணி நம்ம உடம்பு கூலாக வச்சுக்கிறதுக்கான இடம் அது. அந்த கூலண்ட் இல்லைன்னு சொன்னால் வந்து நம்ம வந்து நைட்டில் கண்ணு முடிக்கிறதுனால, சாப்பாடு ஓவராக லோடு போய் உள்ளே தங்கியிருக்கிறதுனால, வெளியேறதுனால உடம்பு பயங்கரமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பித்தப்பை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஒன்றையும் சேர்த்து சூடாக்குறேன்னு சொல்லி பித்தப்பையும் சேர்த்து உடம்பு சூடாக்கிவிடும். பித்தப்பை சூடான உடனே என்ன ஆகணும்? பித்தப்பையில் கற்கள் உற்பத்தி ஆகும். பித்தப்பையில் வந்து அதேமாதிரி கட்டிகள், பித்தப்பையில் புற்றுநோய் உற்பத்தி ஆகும். இந்த பித்தப்பையினுடைய இயக்கம் சரியில்லைன்னு சொன்னால் மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸ், நரம்புகளும் தசையும் தசை நார்களும் வந்து பலவீனம் அடைஞ்சிடும். அப்போ ஒரு பக்கவாதமோ, இரு பக்கவாதமோ, முழுவாதமோ, கால்வாதமோ, கைவாதமோ, பேச்சுவாதமோ, கண்ணுவாதமோ, மூலவாதமோ எல்லாமே வந்துடும். ஒன்றோ பலவோ. இந்த விஷயத்தை நம்ம வந்து சப்ஜெக்ட் இவ்வளவு காரணங்கள் இருக்க போகும்போது காரணங்கள் தெரிந்தால் காரியங்கள் எளிது. நமக்கு காரணங்கள் தெரிந்திருக்கிறது, அதனால் காரியம் மாற்றுவது எளிதாக இருந்தது. இப்படிப்பட்ட பக்கவாதத்தை எல்லாம் வெற்றியடைந்திருக்கின்றோம் என்ற செய்திகளை இந்த பகுதியோடு ஆரோக்கியத்தின் அழைப்பு என்ற பகுதியில் நிறைவு செய்து அழகின் சிரிப்புக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த விரல் முனைகளை எல்லாம் டெய்லி இப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா ஆரோக்கியமும் உடம்புல வந்து மீட்டெடுக்கப்படும். ஏதாவது விடுதல் இருந்துச்சுன்னு சொன்னால் விட்டகுறை தொட்டகுறை இருந்தால் அதில் எடுத்துகிட்டு வந்துடும். விரல்கள்லாம் வந்து அழகாகும். விரல்களில் வந்து இறுக்கம் இருந்தால் அது வந்து தளரும்.
விரல்களில் வந்து தோல் வந்து ஏதாவது வந்து பிசகி இருந்தாலும், தோல் பிரிஞ்சு போயிருந்தாலும், கிழிஞ்சு போயிருந்தாலோ, கலர் மாறி இருந்தாலோ அதெல்லாம் மாறும். இந்த மாதிரி வந்து தினந்தோறும் வந்து கால் விரல்களில் வந்து நீ கை வச்சு நல்லா அப்படியே 5 விரல்லையும் அப்படி தேய்ச்சி விடுங்க. 20 விரல்கள்லையும் வந்து 2, 3 நிமிடங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பயிற்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த கை கால்களில் வரக்கூடிய ஷேப் வந்து ஒழுங்குபடுத்திட்டே வரும். இப்போ வந்து முகத்தையும் கை காலையும் ஒழுங்கு ஷேப் பண்ணிட்டோம் சார், இந்த ஆட்டோமேட்டிக்காக அப்டாமனை வந்து ஒழுங்கு பெற ஆரம்பிச்சிடும். அதை பற்றி நம்ம அப்புறமா தொப்பை குறைக்கிறத பற்றிலாம் நம்ம பேசலாம். நெஞ்சு நிமித்துறதை பற்றி பேசலாம். அதே மாதிரி வந்து அடி வயிற்றை வந்து எப்படி ஒழுங்குபடுத்திக்கிறது, சுருக்கங்களை எப்படி இல்லாமல் ஆக்குறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 2, 3 நிமிஷம் பண்ண முடியாதா? கால் 5 வரலையும் பண்ண முடியாதா? சாப்பாடு கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் கல்லில் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம்னு கேட்டால் 5 விரலில் 5 மூலப்பொருட்கள் இருக்குது. 5 மூலப்பொருளும் ஏதாவது கூட குறைச்சிருந்தா குழம்புல வந்து நம்ம வந்து எப்படி குழம்புல ஆணத்தில் சால்னாவெல்லாம் வந்து தேவையானதெல்லாம் வந்து பத்தாமல் தேவையில்லாத ஜாஸ்தியாக போச்சுன்னா கூட குறைச்சி இப்படி பண்ண முடியுமோ, அந்த மாதிரி வந்து விரல்களில் எடுத்து சாப்பிட போகும்போது உணவு செரிமானம் முழுமையாக நிறைவடையும். இன்னும் கேட்டாக்க நபிகள் நாயகத்துடைய வந்து வழிமுறை வந்து எல்லா விரலையும் சாப்பிட்டு முடிச்சோன்னா வந்து நீங்கள் சுவைத்து சாப்பிடுங்க, இந்த சூப்பிக் கொள்ளுங்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி செஞ்சால் அந்த 5 எலிமெண்ட்டில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தால் அது வந்து இன்னும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்மகிட்ட பழக்கம் இல்லை, இன்னும் இன்க்ளூடிங் மை செல்ஃப், நான் கூட தான் அதை பழக்கம் பண்ணுறதில்ல. சொல்ல போகும்போதாவது இனிமேல் வந்து சொல்லிட்டோன்றக்காவது நான் செய்ய முயற்சி பண்ணுவேன். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறோம். நான் சொல்லி நீங்கள் கேட்பதில்லை, நீங்களும் நானும் சேர்ந்து தான் பேசிக்கொண்டிருக்கட்டும். இன்ட்ராக்ஷன் தான் இருந்தாலும் கூட நான் மட்டும் தான் பேசுகிறேன். இன்ட்ராக்ஷனாக நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் நான் எவ்வளோ பேசிக்கிறதா நம்பிட்டு இருக்கிறேன். தனித்தனியாக பேசுகிறத விட்டுட்டு என் கூடயே தான் பேசணும். நீங்கள் அந்த மாதிரி பேசுங்க. அழகின் சிரிப்பை நீங்கள் வந்து முழுமையாக அனுபவிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆயுள் நீடித்துக் கொள்ள வேண்டும். வாழும் காலம் வந்து நமக்கு வந்து இறைவன் மிக அற்புதமான காலத்தை வழங்கி இருக்கின்றால் அதை வந்து முழுமையாக அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிகழ்ச்சியோடு நிறைவோடு செய்கின்றேன். இந்த பகுதியில் எந்த இடங்களிலிருந்து பெற்றிருக்கின்றனோ அவரெல்லாம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.